தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனது ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், இந்த காணொளியை நீங்கள் முதலிலிருந்து இறுதி வரை முழுமையாக பார்க்க வேண்டும். மேலும் நாங்கள் சொல்லும் விஷயங்களையும் பரிகாரங்களையும் கவனமாக கேட்டு உங்கள் வாழ்வில் ஒரு முறை பயன்படுத்த வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இயல்பாகவே மிகவும் நேர்மையானவர்கள். உள்ளதை உள்ளபடி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள். சுதந்திரத்தை விரும்புபவர்கள். ஆன்மீகத்திலும் தத்துவத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். எப்போதும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுபவர்கள். ஆனால் பல நேரங்களில் உங்களின் அதிகப்படியான முன் கோபத்தாலும் மற்றவர்கள் மனம் புண்படும்படி முகத்திற்கு நேராக பேசிவிடுவதாலும் சில நேரங்களில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதாலும் வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை தவறவிடுகிறீர்கள். இனி வரப்போகும் அடுத்த 4 நாட்களுக்குள் நீங்கள் ஒரு ராஜாவைப் போல வாழப்போகிறீர்கள். நீங்கள் லட்சங்களுக்கு அல்ல, கோடிகளுக்கு அதிபதியாக போகிறீர்கள். அது எப்படி என்ற முழு உண்மையையும் இதில் விளக்கமாக சொல்வோம். எனவே கவனமாக பாருங்கள். காணொளியை தொடங்குவதற்கு முன் அம்பாளின் உண்மையான பக்தர்களும் சிவபெருமானின் உண்மையான பக்தர்களும் முதலில் இதனை விரும்பி கீழே உள்ள கருத்து பெட்டியில் உண்மையான பக்தியோடு ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள். இதனால் சிவபெருமானின் நேரடி ஆசீர்வாதமும் அன்பும் உங்கள் முழு குடும்பத்திற்கும் கிடைக்கும். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, வரப்போகும் இந்த 4 நாட்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை கொண்டு வரப்போகும் நேரமாகும். இப்படிப்பட்ட நேரம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். இன்று நான் உங்கள் வாழ்க்கையின் சில இரகசிய திரைகளை விளக்கப் போகிறேன். இதை பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றிவிடும். இன்று இதை நீங்கள் கவனமாக பார்த்தால் இந்த கலியுகத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ராஜாவைப் போல வாழ்வீர்கள். இதை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் இன்று மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட நேரிடும். ஏனென்றால் வாழ்க்கையை வாழும் சரியான முறை தெரியாதவர்கள் என்னதான் பல லட்சம் உழைத்தாலும் கடினமாக போராடினாலும் முடிவில் அவர்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. அவர்கள் கைகள் எப்பொழுதும் காலியாகவே இருக்கும். ஆகையால் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களின் நன்மைக்காக மட்டுமே இதனை உருவாக்குகிறோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் போதும் அதற்கு 8 முதல் 10 மணி நேரம் ஆகிறது. ஏனென்றால் நாங்கள் எப்போதும் உங்களின் ஜாதகத்தை சரியான முறையில் ஆராய்ந்துள்ளோம். பஞ்சாங்கத்தை கணித்த பிறகே உங்களுக்கான தகவல்களை கொண்டு வருகிறோம். மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான சில அனுபவங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எனவே தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக கேளுங்கள். இதற்கு பதிலாக நாங்கள் உங்களிடம் எதையும் கேட்கவில்லை. எங்களின் இந்த உழைப்பிற்காக இதனை விரும்பி கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஒருமுறை அன்பாக நன்றி குருஜி என்று எழுதுங்கள். எங்கள் உழைப்பிற்கான பலன் இதுவே ஆகும். இதனால் எங்கள் இதயம் மிகவும் மகிழ்ச்சி அடையும். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தகவலுக்காக சொல்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளுக்கான உங்கள் கணக்கு வந்துவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இனி வரும் 4 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று உங்கள் வாழ்க்கையின் வரைபடமாகவே சொல்லப்போகிறேன். ஏனென்றால் ஜாதகத்தில் தெளிவாக வெளிவந்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்குள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். அடுத்த 4 நாட்களில் நீங்கள் செய்யப்போவதை வேறு யாராலும் செய்ய முடியாது. உங்களை பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன உங்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் நீங்கள் எந்த வேலைக்கும் லாயக்கற்றவர் என்று கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கை மாறுவதை பார்த்துவிட்டு உங்களிடம் வந்து தாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பார்கள். உங்கள் முன் கர்வம் காட்டியவர்கள், அகந்தையோடு பேசியவர்கள் அனைவரின் கர்வமும் சுக்குநூறாகப் போகிறது. அடுத்த 4 நாட்களுக்குள் நீங்கள் வெற்றியின் கொடியை நாட்டுவீர்கள். உங்கள் எதிரிகள் முற்றிலும் பொறாமையால் சாம்பலாகி விடுவார்கள். வரப்போகும் இந்த 4 நாட்களில் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் நீங்களே உங்கள் காலில் கோடாரியை போட்டுக்கொள்வீர்கள். ஆம், வரப்போகும் இந்த 4 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இந்த நேரம் அதிர்ஷ்டசாலிகளுக்கே கிடைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கப் போவதை வேறு எந்த மனிதராலும் செய்ய முடியாது.
உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது வைரத்தை விட பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக உங்களால் பெற முடியாத அனைத்தையும் வரப்போகும் இந்த 4 நாட்களில் நீங்கள் பெற்று விடுவீர்கள். ஆனால் இதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் ஜாதகம் வெளிவந்துள்ளது. இதில் உங்கள் எதிரியின் பெயரும் வந்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளும் தெரிய வந்துள்ளன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எந்த செயல்களால் நீங்கள் இன்னும் பழைய நிலைமையிலேயே இருக்கிறீர்கள் என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் கவனமாக கேளுங்கள். அதே சமயம் வரப்போகும் 4 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன நற்செய்திகள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்த தவறை எப்படி திருத்திக் கொள்வது, என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும், இவற்றோடு உங்கள் வாழ்க்கைக்கு வரமாக இருக்கும் ஒரு தெய்வத்தை பற்றியும் சொல்லப் போகிறோம். ஆம், இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்வோம். அதனால் கவனமாக கேளுங்கள். முதலில் நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இதுவரை இதனை நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள். ஏனென்றால் இது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாகும். இதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் இறைவனின் செய்தியை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இறைவனின் பிரசாதத்தை நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள். அதனால் உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். இதற்கு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து விட்டீர்களா? கருத்து பெட்டியில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதிவிட்டீர்களா? ஆம் என்று இதயம் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை மாற்றுவதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இல்லை என்று பதில் வந்தால் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்கள். நாங்கள் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்றால், காலமும் கிரக நிலைகளும் மீண்டும் மீண்டும் இப்படி அமைவதில்லை. வரப்போகும் 4 நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அடுத்த 4 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசிக்கப் போகிறது என்று ஜாதகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கை 7வது வானத்திற்கு செல்லப் போகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எந்த விஷயத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? ஆகையால் கவலைப்பட வேண்டாம். இறுதி வரை கவனமாக கேளுங்கள். அடுத்த 4 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த பொன்னான வாய்ப்பு வரப்போகிறது. அதை பெற நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தீர்கள். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தகவலுக்காக சொல்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு கடினமாக உழைத்த பிறகும், இவ்வளவு தியாகங்கள் செய்த பிறகும் இதுவரை உங்களுக்கு அந்த நற்செய்தி கிடைக்கவில்லை. நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த வெற்றி உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத அந்த விஷயம் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் முன்பு செய்த தவறை வரப்போகும் 4 நாட்களில் செய்யக்கூடாது. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளால் தான் நீங்கள் முன்பு இருந்த அதே இடத்திலேயே இன்றும் இருக்கிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, அது என்ன தவறு? உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அழிவு, ஆபத்து, துன்பம் மற்றும் வரும் எல்லா பிரச்சனைகள், சிரமங்கள், இவை அனைத்திலிருந்தும் ஏன் உங்களால் வெளியே வர முடியவில்லை? இவை அனைத்திற்கும் என்ன காரணம்? தனுசு ராசி அன்பர்களே, இவை அனைத்திற்கும் காரணம் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நேரம் நன்றாக இருக்கும்போது நீங்கள் நிச்சயம் ஏதேனும் ஒரு கவனக்குறைவை செய்கிறீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறை நீங்கள் கட்டாயம் செய்கிறீர்கள். அந்த கவனக்குறைவு அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் வரவிடாமல் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை மூடிவிடுகிறது. அதனால் வரப்போகும் 4 நாட்களில் இந்த 3 தவறுகளையும் நீங்கள் மறந்தும் செய்யக்கூடாது. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, முதல் தவறு, வரும் 4 நாட்களுக்குள் நீங்கள் அசைவ உணவுகளையும் மதுபானங்களையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, நாங்கள் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி எச்சரிக்கிறோம். ஆனால் நீங்கள் இதை அலட்சியப்படுத்துகிறீர்கள். பலர் இதை ஒரு கேலியாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அப்படி செய்பவர்களின் வாழ்க்கையில்தான் கஷ்டங்கள் வருகின்றன. இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இனிமேல் இந்த தவறை செய்யாதீர்கள். வரப்போகும் 4 நாட்களுக்குள் நீங்கள் இந்த பொருட்களை தொடவே கூடாது. ஏனென்றால் 4 நாட்களுக்குள் உங்கள் ஜாதகத்தில் சாதாரண கிரக மாற்றம் ஏற்படவில்லை.
ஆம், தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தகவலுக்காக சொல்கிறோம். சுக்கிரனுடன் புதன் அமர்ந்துள்ளார். மேலும் செவ்வாயுடன் குரு வீற்றிருக்கிறார். இந்த 4 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் புதாதித்ய யோகம், சதுர்புஜ ராஜயோகம் மற்றும் கஜகேசரி என்ற அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்குகின்றன. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் அந்த தகாத உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் சுக்கிரனின் நிலை வலுவடையும். மேலும் தன யோகமும் உருவாகும். நீங்கள் இத்தனை காலமாக எந்த வெற்றிக்காக உழைக்கிறீர்களோ அந்த வெற்றிகள் அடுத்த 4 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, யார் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைகிறதோ அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் கடமையுணர்வு கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல காரியங்களை செய்திருப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிரக நிலை உருவாகியுள்ளது. உங்கள் ஜாதகத்தின் கணக்கு மாறியுள்ளது. அதனால் நீங்களும் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல காரியங்களை செய்திருப்பீர்கள். ஏதோ ஒரு நல்லதை நிச்சயம் செய்திருப்பீர்கள். அதன் விளைவாகவே அடுத்த 4 நாட்களில் கிரகங்கள் தங்கள் இடத்தை மாற்றப் போகின்றன. ஆம், தனுசு ராசி அன்பர்களே, புதனுடன் சுக்கிரன் இருக்கும்போதும் செவ்வாய் குருவுடன் இருக்கும்போதும் மனிதன் ஒரு தவறை மறந்தும் செய்யக்கூடாது. அதுதான் உங்கள் 2வது தவறு. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே செல்லும்போது யாரிடமும் சண்டையிட்டுவிட்டு வெளியே செல்லக்கூடாது. உங்களின் வெளிப்படையான பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். யாரிடமும் தவறாக நடந்து கொண்டு வெளியே செல்லக்கூடாது. அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவித வாக்குவாதமோ மனக்கசப்போ இது போன்ற உணர்வுகளை வைத்துக்கொண்டு செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தவறை மறந்தும் செய்யக்கூடாது. இப்போது கவனமாக கேளுங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் வசதியான வாழ்க்கையை குறிக்கும் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் மெதுவாக வலுவிழக்கத் தொடங்குகிறார். உங்கள் நல்ல காரியங்கள் கைகூடும் இடத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இடத்திலும் உங்களுக்கு மெதுவாக சிக்கல்கள் ஏற்படத் தொடங்கும். பலவிதமான கஷ்டங்கள் தென்படும். சிலரின் தொழில் கூட முடங்கி போகும். பலருக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். அப்போது மனிதன் கை கட்டி உட்கார்ந்து கொண்டு இது ஏன் நடந்தது என்று புரியாமல் தவிப்பான். பிறகு அவன் தன் அதிர்ஷ்டத்தை குறை கூறுவான். இது நமது தலைவிதியிலேயே இல்லை என்று அவன் சொல்வான். ஆனால் தவறு தலைவிதியின் மீது இல்லை. தவறு உங்களுடையதுதான். அதனால் வரப்போகும் 4 நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த 4 நாட்களில் உங்கள் வீட்டில் நேர்மறையான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். வீட்டின் சுத்தத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அனைவருடனும் நன்றாக பேச வேண்டும். மனதில் எந்த கசப்பையும் வைத்திருக்கக்கூடாது. 3வது தவறு, இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாகும். இதன் காரணமாகவே நீங்கள் முன்பு எங்கு இருந்தீர்களோ இப்போதும் அங்கே இருக்கிறீர்கள். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, எங்களின் வார்த்தைகள் உங்களுக்கு சற்று கடுமையாக தோன்றலாம். ஆனால் நாங்கள் உங்களின் நன்மைக்காக மட்டுமே இதை சொல்கிறோம். உங்களின் 3வது மற்றும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நீங்கள் யார் மீதாவது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து உங்கள் எதிர்கால திட்டங்களை அவர்களிடம் சொல்லிவிடுகிறீர்கள். நம்பிக்கையுடன் உங்களின் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் அதே மனிதர் உங்களை ஏமாற்றுகிறார். ஆம், தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீர்கள். இங்கே நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அவர்களே உங்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். இது கசப்பான உண்மை. நீங்கள் இதை எழுதி கூட வைத்து கொள்ளலாம். இன்று நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அதே நபர் நாளை உங்களுக்கு போட்டியாக வந்து நிற்பார். அதாவது உங்களுக்கு நிகராக மாறத் தொடங்குவார். இது கலியுகம். இந்த கலியுகத்தில் ஒரு பழமொழி உண்மையாகிறது. அதாவது, இங்கே நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்து விடுங்கள், ஆனால் அறிவை கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாருக்கு அறிவை கொடுக்கிறீர்களோ அந்த நபர் நாளை உங்களுக்கே புத்தி சொல்லத் தொடங்குவார். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவிற்கு மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தொகையை கொடுத்தால் அந்த நபர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நேரம் கடந்து நீங்கள் பணத்தை திருப்பி கேட்கும் வாய்ப்பு வரும்போது, இப்போது என்னிடம் பணம் இல்லை, வந்ததும் தருகிறேன் என்று அந்த நபர் மிக எளிதாக சொல்லிவிடுகிறார். சிறிது நேரம் கழித்து நீங்கள் மீண்டும் கேட்கும்போது அந்த நபர் உங்கள் முன்னால் வருவதே இல்லை.
நீங்கள் தொலைபேசியில் அழைத்தாலும் அவர் அதை எடுப்பதில்லை. அதாவது நீங்கள் பணத்தையும் கொடுத்துவிட்டு அவருக்கு பின்னாலும் நீங்களே அலைய வேண்டும். இது உங்கள் கையாலேயே உங்கள் காலில் கோடாரியை போட்டுக்கொள்வது போன்றதாகும். இதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். இதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் பலரும் உங்களை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். உங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு நீங்களே அவர்களிடம் கெஞ்ச வேண்டிய நிலை வருகிறது. இதனால் நீங்களே அவர்களுக்கு கெட்டவராகி விடுகிறீர்கள். என்ன, இவன் திரும்ப திரும்ப பணம் கேட்கிறான் என்று அவர்களே சொல்லத் தொடங்குவார்கள். இதைவிட சிறந்தது நீங்கள் பணத்தை கொடுக்காமலேயே இருப்பதுதான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்து கொள்ளுங்கள். காரணம் சொல்வதில் என்ன குறைந்துவிடப் போகிறது? இன்றைய காலத்தில் மக்கள் எந்நேரமும் பொய்தான் சொல்கிறார்கள். நீங்கள் இங்கு ஒரு பொய் சொன்னாலும் உங்கள் எதிர்காலம் நன்றாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ, உங்கள் உறவுகளுக்கு எது நல்லதோ அதற்காக சொல்லப்படும் ஒரு பொய் உண்மையை காட்டிலும் மிகப்பெரிய பாதுகாவலனாக மாறும். ஆம், நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி, நாளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எங்கு செல்லப் போகிறீர்கள், உங்கள் திட்டங்கள் என்ன என்று யாரிடமாவது சொன்னால் இப்போதே நிறுத்தி கொள்ளுங்கள். இனிமேல் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் கண் திருஷ்டி மிக விரைவாகப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை காணும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் எதிரிகள் விழிப்படைந்து விடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் உங்களை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை கண்டு பொறாமையில் எரியத் தொடங்குகிறார்கள். அவர்களின் பொறாமையால் உங்கள் வாழ்க்கையில் கண் திருஷ்டிப்பட்டு 100, 1000, ஏன் லட்சக்கணக்கில் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வகையிலான ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கிறது. ஆம் தனுசு ராசி அன்பர்களே, இதனால்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதோடு சேர்த்து நீங்கள் 3 நபர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த 3 நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கும் வரை உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதுவரை நீங்கள் வெற்றிகளை அடைய முடியாது. ஏனென்றால் இந்த 3 நபர்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையில் தடையாக நிற்கிறார்கள். எங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு 100க்கு 100% சரியானவை. இந்த 3 பெயர்கள் கொண்ட நபர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரிகள். அவர்கள் உங்கள் மீதான பகையில் குருடாகிவிட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் உங்களை எத்தனை முறை சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளனர். பல முறை அவர்கள் உங்களை முற்றிலுமாக அழித்துவிட முயன்றுள்ளனர். ஆனால் தனுசு ராசி அன்பர்களே, இங்கேதான் ஒரு தெய்வம் வருகிறது. ஆரம்பத்திலேயே நாங்கள் உங்களிடம் ஒரு தெய்வம் உங்கள் வாழ்க்கைக்கு வரமாக எப்போதும் இறங்கி வருகிறது என்று சொல்லியிருந்தோம். இந்த ஒரு தெய்வத்தால் தான் நீங்கள் இதுவரை உயிர் பிழைத்திருக்கிறீர்கள். இதுவரை உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் எஞ்சியிருக்கும் சிறு சிறு மகிழ்ச்சியும் வேறு எதாலும் இல்லை, இந்த ஒரு தெய்வத்தால் தான் சாத்தியமானது. ஆம், இந்த தெய்வம் யார் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்வோம். ஏனென்றால் இந்த தெய்வம் உங்கள் மீது கோபமாகவும் இருக்கிறது. நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். ஆம், நாங்கள் விளையாட்டாக சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறோம். இதை நீங்கள் பின்பற்றினால் அடுத்த 4 நாட்களுக்குள் உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு பெரிய புயலையே உருவாக்கும். அதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் விஸ்வரூபத்தை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இனி பார்ப்பார்கள். உங்கள் வெற்றியைக் கண்டு அவர்கள் உங்கள் முன் தலைகுனிவார்கள். ஆம் தனுசு ராசி அன்பர்களே, அடுத்த 4 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவம் உங்கள் ஊர் மற்றும் அக்கம் பக்கத்தினரின் தூக்கத்தை கெடுக்கும். உங்களை பற்றிய அவர்களின் பார்வையை மாற்றும். நீங்கள் பட்ட வழிகள் இனி மற்றவர்களுக்கு ஒரு சாபமாக மாறப்போகிறது. ஆம் தனுசு ராசி அன்பர்களே, அடுத்த 4 நாட்களுக்குள் நீங்கள் இந்த 3 நபர்களுடனான உறவை முற்றிலுமாக துண்டித்துவிட வேண்டும். ஆம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையின் அழிவுக்கு காரணமான இந்த 3 எதிரிகளின் பெயர்கள் வந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் உங்களை மிகவும் துன்புறுத்தியுள்ளனர். ஆனால் இதில் உங்களுடைய தவறும் உள்ளது. நீங்கள் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகவில்லை. இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு பலமுறை கூறியிருந்தாலும் நீங்கள் இதை ஒரு விளையாட்டாக மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால்
இப்போது பார்த்தீர்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி முன்பு இருந்ததோ இன்றும் அப்படியே இருக்கிறது. ஏன் என்றால் இந்த 3 நபர்களால் தான். இந்த 3 நபர்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களை முட்டாளாக்குகிறார்கள், உங்களின் பலவீனத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள், உங்களை எப்படி தொந்தரவு செய்கிறார்கள் என்பதை ஜாதகம் தெளிவாக கூறுகிறது. ஆம் தனுசு ராசி அன்பர்களே, இந்த 3 நபர்களும் வேறு யாரும் இல்லை. அவர்கள் தூரமானவர்கள் இல்லை, உங்களின் நெருக்கமானவர்கள், உங்களின் உறவினர்கள், உங்களின் அக்கம் பக்கத்தினர். ஆம் தனுசு ராசி அன்பர்களே, இவர்கள் உங்களுடன் வருகிறார்கள், பழகுகிறார்கள், இனிமையாக பேசுகிறார்கள். எப்போதெல்லாம் நேரில் வருகிறார்களோ அப்போதெல்லாம் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசுகிறார்கள். இவர்கள் உங்கள் நலன் விரும்பி என்று நீங்கள் நினைக்கும்படி பேசுகிறார்கள். இவர்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று உங்கள் மனதில் தோன்றும் படியாக நடந்து கொள்கிறார்கள். நீங்கள் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பதால் அவர்கள் மீது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வருவதில்லை. அதனால் இப்போது காலம் வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் வெற்றியை அடையும் நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. ஆனால் மீண்டும் அதே தவறை நீங்கள் செய்தால், கடந்த காலத்தில் நீங்கள் செய்து வரும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் நீங்கள் எப்படி முன்னேறுவீர்கள்? உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? இதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் இந்த 3 நபர்களிடம் இனி நீங்கள் உறவை துண்டித்துவிட வேண்டும். ஆம், உங்கள் தகவலுக்காக சொல்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த 3 நபர்களும் உங்கள் மீது செய்வினை தாக்கம் செய்துள்ளனர். உங்களை அழிப்பதற்காக பலமுறை உங்கள் பின்னால் எதிரிகளை ஏவி விட்டுள்ளனர். ஆம் தனுசு ராசி அன்பர்களே, பலமுறை அவர்கள் மாந்திரிக வேலைகளை செய்தபோது தீய நபர்களின் உதவியையும் நாடியுள்ளனர். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பிய ஒரு சம்பவம் நடந்தது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் உயிர் பிழைத்ததற்கு காரணம் ஒரு தெய்வம் உங்களுடன் நின்றதால்தான். அந்த தெய்வத்தால் தான் நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த 3 நபர்களும் உங்கள் மீதான பகையில் முற்றிலுமாக குருடாகிவிட்டனர். அவர்களின் பெயர்கள் என்ன? அவர்கள் உங்கள் மீது செய்த செய்வினையிலிருந்து உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? ஏனென்றால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கும்போது வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனைகள் வரும். அதனால் இப்போது நீங்கள் அடுத்த 4 நாட்களுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நபர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான். இவர்கள் யார்? இவர்களின் பெயர்கள் என்ன? கவனமாக கேளுங்கள். இவர்களில் ஒருவர் உங்கள் நண்பர், ஒருவர் உங்கள் அண்டை வீட்டார், மற்றொருவர் உங்களின் உறவினர். அவர்களின் பெயர்களை பற்றி சொல்வதென்றால் அவர்களின் பெயரின் முதல் எழுத்து RLATPM மற்றும் G என்ற எழுத்துக்களில் தொடங்கும். இவர்களில் 3 பேர்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரிகளாக அமர்ந்துள்ளனர். ஆம் தனுசு ராசி அன்பர்களே, இனி வரப்போகும் 4 நாட்களில் நீங்கள் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். இவற்றை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியின் வாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். விநாயக பெருமானின் அருள் கிடைக்கும். மேலும் கர்ம வினைகளின் நாயகனான சனி பகவானும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்புவார். அதனால் இதை கவனமாக கேளுங்கள், இறுதி வரை கேளுங்கள். இப்போது உங்கள் மனதில் குருஜி, அந்த ஒரு தெய்வம் யார்? அவர் ஏன் எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்? அவரை நாங்கள் இப்போது எப்படி சமாதானப்படுத்துவது என்ற கேள்வி எழுந்திருக்கும். உங்கள் தகவலுக்காக கூறுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் நிற்கும் அந்த ஒரு தெய்வம் வேறு யாருமல்ல, அனைவரின் துயரங்களையும் தீர்க்கும் சிவபெருமான் தான். உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் துன்பங்கள் ஆபத்துகள் வந்தனவோ அதற்கு முன்னரே சிவபெருமான் அங்கே வந்து நின்றுவிட்டார். பலமுறை யமன் உங்கள் முன் வந்திருக்கிறார். ஆனால் அந்த யமனையே தடுத்து நிறுத்தி, இவனுக்கு நெருக்கமாக நீ சுற்றினால் நீ எங்களை மீறி செல்ல முடியாது என்று சிவபெருமான் எச்சரித்தார். நீ என்னை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று கூறியதால் யமன் கட்டாயமாக திரும்ப வேண்டியதாயிற்று. ஆம், இந்த தெய்வம்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி சற்று கோபமாக இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தவறை செய்கிறீர்கள். வேலை என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கிறது. யாரும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை. நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள். இது நல்ல விஷயம். உங்களை கடினமாக உழைக்கவும் வேலை செய்யவும் படைத்தது யார்? சிவபெருமான் தானே படைத்தார். உங்களுக்கு கிடைத்த இந்த நேரத்தை கொடுத்தது யார்? எல்லாம் கடவுள் கொடுத்தது தானே.
ஆனால் கடவுள் கொடுத்த அந்த நேரத்திலிருந்து கடவுளுக்காக, பக்திக்காக, இறை வழிபாட்டிற்காக 10 நிமிடம் கூட நீங்கள் ஒதுக்காத போது கடவுள் மெதுவாக கோபமடைய தொடங்குகிறார். அவர் கொடுக்கும் ஆபத்தின் எச்சரிக்கைகளை நீங்கள் பலமுறை புறக்கணிக்கும் போது அதனாலும் கடவுள் கோபமடைகிறார். அதனால் இனி அந்த தவறை செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கடவுளுக்காக 10 நிமிடம் நேரம் ஒதுக்க வேண்டும். இறைவனின் பெயரை சொல்ல வேண்டும். பக்தி பாடல்களை பாட வேண்டும். மனதை தூய்மையாக்க 10 நிமிடங்களாவது நீங்கள் சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை கேட்க வேண்டும் அல்லது சிவ மந்திரத்தை படிக்க வேண்டும். குறிப்பாக கடவுள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டினால் அதை புறக்கணிக்கக்கூடாது. அடுத்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு 2 பெரிய அடையாளங்கள் கிடைக்கப் போகின்றன. அவற்றை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் அதிர்ஷ்டம் ஜொலிக்க தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். அந்த 2 அடையாளங்கள் என்ன? கவனமாக கேளுங்கள். ஆனால் மேலே சொல்வதற்கு முன் நீங்கள் இன்னும் இதை விரும்பவில்லை என்றால் முதலில் விரும்பி கீழே உள்ள கருத்து பெட்டியில் உண்மையான பக்தியோடு ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள். இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்காது. சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்க போகும் அந்த அடையாளங்களும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் செய்தால் இந்த உங்களின் கருத்து உங்களுக்கான ஒரு சங்கல்பமாக மாறி அகிலத்தில் உள்ள சிவபெருமானின் பாதங்களை சென்றடைந்து உங்களின் கோரிக்கையை சேர்க்கும். அதனால் முதலில் இந்த 2ஐயும் செய்யுங்கள். வரப்போகும் 4 நாட்களில் இந்த 2 அடையாளங்களையும் நீங்கள் மறந்தும் புறக்கணிக்கக்கூடாது. முதல் அடையாளம், அடுத்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு எங்காவது காலை தென்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சாதாரண நாட்களைப் போல் நினைக்காதீர்கள். ஏனென்றால் அது சாதாரண காலை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. பலர் அலுவலகம் செல்கிறார்கள், எங்காவது பயணம் செய்கிறார்கள். அப்போது வழியில் காளைகள் தென்பட்டு கொண்டே இருக்கும். குருஜி, எங்களுக்கு காளைகள் தினமும் தென்படுகின்றனவே என்று அவர்கள் மனதில் கேள்வி எழும். ஆனால் சாதாரண நாட்களுக்கும் அடுத்த 4 நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அந்த காளை உங்கள் கண்களை பார்த்து உங்களிடம் ஏதேனும் கேட்பது போல சைகை காட்டலாம். அதன் கண்களில் உண்பதற்கான ஆசையை நீங்கள் காணலாம். அப்படி நடந்தால் நீங்கள் அதனை அப்படியே விடக்கூடாது. நீங்கள் கட்டாயம் ஏதேனும் ஒரு உணவை அதற்கு தர வேண்டும். கடை வீதியில் இருந்தால் அங்கிருந்து அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வாங்கி அவற்றுக்கு கொடுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டிற்கே காளைகள் வந்தால் அல்லது வழியில் தெரிந்தால் பலர் பசு மற்றும் காளைகளை வைத்து பராமரிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு வாங்குவதற்காக நீங்கள் சில ரூபாய்களை கொடுக்கலாம். இது உங்களுக்கான ஒரு அடையாளம். அதை நீங்கள் தடையாக நினைக்காமல் ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உடனடியாக சிவபெருமானை வணங்க வேண்டும். 2வது அடையாளம், கவனமாக கேளுங்கள். அடுத்த 4 நாட்களுக்குள் இந்த அடையாளம் உங்கள் வீட்டிலேயே தென்படும். காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் பள்ளி தென்பட்டாலோ, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் முற்றத்தில் ஏதேனும் ஒரு பறவை அமர்ந்திருப்பதை பார்த்தாலோ, அல்லது ஏதேனும் ஒரு பசுமாடு உங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு வந்து சாணம் போட்டுவிட்டு சென்றாலோ, அல்லது நீங்கள் இரவில் தூங்கும்போது மிக கடினமான ஒரு சூழலிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டதாக உங்கள் கனவில் உணர்ந்தாலோ, இவையெல்லாம் நல்ல அறிகுறிகளாகும். பலமுறை மக்களின் கனவுகளில் இப்படிப்பட்ட குறியீடுகள் தோன்றும். உங்கள் கனவில் ஒரு எதிரி வரும்போது உங்களால் வேகமாக ஓட முடியாது. உங்கள் கால்கள் மெதுவாக நகரத் தொடங்கும். இதை நீங்கள் நிச்சயம் கவனித்திருப்பீர்கள். இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் எதிரியின் நிழல் இருக்கிறது என்பதாகும். அடுத்த 4 நாட்களுக்குள் நீங்கள் எதிரியின் மீது வெற்றி பெறுவது போன்ற கனவை கண்டால் இது சாதாரண விஷயம் அல்ல. இது சிவபெருமானிடமிருந்து வரும் நேரடி அடையாளமாகும். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் உடனடியாக சிவபெருமானை வணங்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்து எந்த திசையில் சிவபெருமானின் கோவில் உள்ளதோ அந்த திசை நோக்கி திரும்பி நிற்க வேண்டும். தலை குனிந்து கண்களை மூடிக்கொண்டு அவரை தியானிக்க வேண்டும். மனதார இறைவனின் நாமத்தை ஜபித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிவபெருமானிடம் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். ஹே இறைவா, துன்பங்களை போக்கும் சிவபெருமானே, உங்களின் அருள் எப்போதும் எங்கள் மீது இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் கடிவாளம் உங்கள் கைகளில் இருக்கட்டும்.
இதைவிட பெரியது எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் இறைவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் வாழ்க்கையை சிவபெருமான் முற்றிலுமாக மாற்றிவிடுவார். இதோடு சேர்த்து வரப்போகும் 4 நாட்களுக்குள் உங்களுக்கு என்னென்ன நற்செய்திகள் கிடைக்கப் போகின்றன, உங்கள் ஜாதகத்தில் புதனுடன் சுக்கிரனும் செவ்வாயுடன் குருவும் அமர்ந்திருப்பதால் உருவான அதிர்ஷ்ட யோகங்களின் பலன் என்ன, என்னென்ன நற்செய்திகள் கிடைக்கும், கடைசியாக நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்வோம். அதனால் கவனமாக கேளுங்கள். அடுத்த 4 நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் புதனும் குருவுடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உருவான கஜகேசரி யோகம் மற்றும் சதுர்புஜ ராஜயோகம் போன்ற சுப யோகங்களால் உங்களுக்கு என்னென்ன நற்செய்திகள் கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும், என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். எல்லாவற்றையும் நான் மிகவும் எளிமையான மொழியில் சொல்கிறேன். உங்கள் வீட்டின் மூத்த சகோதரர் அல்லது குரு எப்படி புரியும்படி சொல்வாரோ அப்படி சொல்கிறேன். அப்போதுதான் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனதில் ஆழமாக பதியும். தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிரனும் புதனும் சேரும்போது வாழ்க்கையில் வசதியும் விவேகமும் அதிகரிக்கத் தொடங்கும். அதாவது பணம் வரும். அதோடு அதை எப்படி சேமிப்பது, எங்கு சரியாக முதலீடு செய்வது என்ற அறிவும் வரும். வருமானம் வந்தாலும் தவறான முடிவுகளால் அனைத்தும் வீணாகி போவது பலருக்கு நடக்கிறது. இந்த யோகம் உங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கும். இதனால் உங்கள் பணம் நிலைத்திருக்கும். உங்கள் வார்த்தைகளில் மதிப்பு கூடும். மக்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்கத் தொடங்குவார்கள். குருவுடன் செவ்வாய் வீற்றிருக்கும் போது அது தைரியத்தையும் உழைக்கும் ஆர்வத்தையும் அதிர்ஷ்டத்தை பிடிக்கும் சக்தியையும் தருகிறது. மிகவும் ஏழையான மனிதரை கூட உயர்த்தி வலிமையாக்கும் சக்தி இதுதான். இவன் முன்பு இப்படி இல்லை, இப்போது இவனுடைய வழியே மாறிவிட்டது என்று மக்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள். இந்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு வரப்போகும் முதல் நற்செய்தி உங்கள் தொழில் மற்றும் பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சிலருக்கு நீண்ட காலமாக கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு திடீரென்று கிடைக்கும். யாருக்காவது தடைபட்டிருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலையில் நல்ல செய்தி கிடைக்கலாம். அல்லது உங்களுக்கான வழியை திறக்கும்படியான ஒரு செய்தியோ அழைப்போ வரலாம். உங்களின் உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த நேரம் உங்களுக்கு உணர்த்தும். கிடைக்கும் வாய்ப்பில் சோம்பல் காட்டக்கூடாது என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். தைரியமாக அடியெடுத்து வை என்று செவ்வாயின் ஆதிக்கம் கூறுகிறது. சரியான பாதையை தேர்ந்தெடு, குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதே என்று குருவின் ஆதிக்கம் கூறுகிறது. நீங்கள் உண்மையையும் உழைப்பையும் பற்றி கொண்டால் இவர்களின் கூட்டணி உங்களை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும். 2வது நற்செய்தி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். வீட்டில் மரியாதை அதிகரிப்பது கஜகேசரி யோகத்தின் மிகப்பெரிய பலனாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் குறையத் தொடங்கும். வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். பழைய தவறான புரிதல்கள் விலகும். உறவுகளுடனான பேச்சுவார்த்தை சீராகும். வீட்டில் திடீரென்று அமைதியான சூழல் உருவாகும். இது எந்த மாயாஜாலமும் இல்லை. உங்கள் முன்னேற்றத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இறைவன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை விடுவிக்கும் நேரம் இதுவாகும். நினைவில் கொள்ளுங்கள், வீட்டின் சூழ்நிலை நன்றாக இருக்கும்போதுதான் மனிதனின் அதிர்ஷ்டமும் சரியான திசையில் செல்லும். 3வது நற்செய்தி உங்களின் மதிப்பு மற்றும் மரியாதை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு 4 திசைகளிலும் ஆதரவு கிடைப்பதுதான் சதுர்புஜ ராஜயோகத்தின் அர்த்தமாகும். வேலையின் ஆதரவு, மக்களின் ஆதரவு, குடும்பத்தின் ஆதரவு மற்றும் இறைவனின் அருளும் உங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்கும். இந்த 4 நாட்களில் உங்கள் நற்பெயர் உயரும். தனுசு ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு நேர்மையும் ஆன்மீகமும் முக்கியம். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். எந்த ஒரு அதிகாரியோ பெரியவரோ அல்லது வயதில் மூத்தவரோ உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். இறைவன் உங்களுக்கு ஒரு வலுவான பிடியை கொடுக்கிறார் என்பதற்கான அடையாளமாகும் இது. இனி அந்த பிடியை நீங்கள் பலமாக பிடித்து கொள்ள வேண்டும். 4வது நற்செய்தி அன்பு மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் இதயத்திற்கு நெருக்கமான உறவுகளிலும் இனிமை கூடும். உண்மையான உறவை தேடுபவர்களுக்கு புதிய உறவுகள் கைகூடும் அல்லது பழைய உறவுகளில் இருந்த விரிசல் குறையத் தொடங்கும். புதனின் துணையால் உங்களின் பேச்சில் இனிமை இருக்கும். ஆனால் பேசும்போது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.
பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். சுக்கிரன் உண்மையில்தான் மகிழ்கிறார், வெளிவேஷத்தில் அல்ல. இனி இந்த 4 நாட்களில் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். முதல் விஷயம், யாராவது உங்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதற்காக தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. செவ்வாய் வேகத்தை தருவார், ஆனால் அந்த வேகம் கோபமாக மாறினால் அது நஷ்டத்தையே தரும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மனதில் பட்டதை நேரடியாக பேசக்கூடியவர்கள் என்பதால் யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அன்றைய தினம் விவாதத்தை தவிர்த்து அமைதியாக இருங்கள். அதுவே உங்களின் உண்மையான வெற்றியாகும். இரண்டாவது விஷயம், உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். ராகு கேதுவின் ஆதிக்கம் பல நேரங்களில் மற்றவர்களின் திருஷ்டியை கடுமையாக்குகிறது. அந்த திருஷ்டிப்பட்டால் முதலில் உங்கள் வேலைகள்தான் தடைப்படும். அதனால் நல்லபடியாக நடக்கும் விஷயங்களை அமைதியாக நடக்க விடுங்கள். மூன்றாவது விஷயம், சோம்பேறித்தனம் மற்றும் தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இந்த 4 நாட்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கான நாட்களாகும். வேலை சிறியதோ பெரியதோ அதை தொடங்கிவிடுங்கள். மீதி பாதை தானாகவே உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, இனி உங்களுக்கான சிறப்பான மற்றும் எளிமையான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசியின் அதிபதியாக குரு பகவான் விளங்குவதால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம், வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் மனதார வழிபட வேண்டும். மேலும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளாலும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தெளிவான முடிவெடுக்கும் திறனையும் வெற்றியையும் தரும். இரண்டாவது பரிகாரம், வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு கொண்டைக்கடலை, மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது இனிப்புகளை தானமாக கொடுங்கள். மேலும் பசுமாட்டிற்கு பழங்கள் அல்லது உணவை கொடுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பணத்தடைகளை நீக்கி செல்வத்தை பல மடங்கு அதிகரிக்கும். மேலும் குரு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும். மூன்றாவது பரிகாரம், உங்கள் ஆசிரியர்களையும் உங்களை விட வயதில் மூத்த குருஸ்தானத்தில் உள்ளவர்களையும் எப்போதும் கௌரவமாக நடத்தி மதியுங்கள். வீட்டின் பூஜை அறையில் தினமும் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி மனதார ஓம் நமசிவாய மற்றும் குரு காயத்ரி மந்திரத்தை ஜபியுங்கள். இது உங்களின் கோபத்தை குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை தரும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக விஷயம் உள்ளது. ஒருமுறை ஒரு பக்தர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், இறைவா, எனது தலைவிதி எப்போது மாறும் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, என்று நீ உனது உழைப்பை பூஜையாக மாற்றுகிறாயோ அன்றே அதிர்ஷ்டம் உனது வேலைக்காரனாக மாறிவிடும் என்று கூறினார். இதன் அர்த்தம் பூஜை மட்டும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். ஈடுபாட்டோடு செய்யுங்கள். யாருடைய உரிமையையும் பறிக்காதீர்கள். எங்கு உண்மை நிலைத்திருக்கிறதோ அங்குதான் குருவின் ஆசீர்வாதம் இருக்கும். எங்கு நன்றியுணர்வும் தூய்மையான மனதும் இருக்கிறதோ அங்குதான் லட்சுமி தேவி குடியிருப்பாள். மேலும் எங்கு தைரியமும் உழைப்பும் இருக்கிறதோ அங்குதான் செவ்வாய் பிரகாசிப்பார். எனவே தனுசு ராசி அன்பர்களே, வரப்போகும் 4 நாட்கள் உங்களுக்கு பல அடையாளங்களை கொடுக்கும், பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், உங்களை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும். உங்கள் மனதை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். உங்களின் தேவையற்ற அவசரத்தையும் கோபத்தையும் விடுத்து உழைப்பை நம்புங்கள். இறைவனின் நாமத்தை சொல்லி முன்னேறி செல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும்.